ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு ஜீனா குக்ஸ் சேனல். இன்றைக்கி சுவையான ரவை பாயசம் தாங்க பார்க்க போகிறீங்க. ரொம்ப ரொம்ப அட்டகாசமான டேஸ்ட்டில் சீக்கிரமாகவே செஞ்சிடலாம். எந்த ஒரு விசேஷமான நாட்களில் நம்ம பாயசம் ஏதாவது செஞ்சு சாப்பிடணும், குடிக்கணும், டக்குன்னு டைம் இல்லைன்னா இது மாதிரி செஞ்சு கொடுத்துருங்க. ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். எப்படி சொல்லலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் இன்றைக்கி ஒரு பேன் எடுத்துக்கிட்டு அந்த பேனில் ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிட்டு அதோட 15 முந்திரி பருப்பையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கிட்டேங்க. இப்போ இந்த முந்திரி பருப்பு கொஞ்சம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கிறலாம். இப்போ இந்த ரவை பாயசத்துக்கு வந்து நம்மளுக்கு 3 ஸ்பூன் ரவை இருந்தால் போதுங்க. சீக்கிரமாகவே செஞ்சிடலாம். வீட்டில் எப்போதுமே நம்ம வீட்டில் ரவை இருக்கும் இல்லையா, அதோட வந்து இப்போ வந்து கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கிறலாம். இப்போ வதக்கி விட்டுட்ட பின்னாடி ரவை வந்து வறுத்த ரவையாக இருந்தாலும் பரவாயில்ல, வறுக்காத ரவையாக இருந்தாலும் பரவாயில்ல, 3 ஸ்பூன் ரவை சேர்த்துக்கோங்க. இதோடு வந்து நான் 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றினேன். அந்த தண்ணியோட கிளிப்பிங் மிஸ் ஆகிடுச்சு, சாரிங்க. அதோட வந்து தண்ணி ஊற்றிட்டு அதோட ஒரு சிட்டிகை உப்பையும் சேர்த்துக்கலாம். உப்பையும் சேர்த்துட்டு இப்போ இந்த தண்ணி லைட்டாக அப்படியே நல்லா அந்த ரவை வந்து ஃபுல்லாக அப்சர்வ் ஆகிற வரைக்கும் நல்லா வந்து கிளறி விட்டுக்கலாம். இப்போது இந்த தண்ணியில் இந்த ரவை நல்லா வந்து ஓரளவுக்கு வெந்துடும். அது மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க நல்லா ஃபுல்லாக. இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இந்த தண்ணி நல்லா வந்து அப்சர்வ் பண்ணிட்ட பின்னாடி இந்த ஸ்டேஜில் என்ன செய்யலான்னா, வீட்டில் வந்து காய்ச்சின பாலாக இருந்தாலும் பரவாயில்ல, காய்ச்சாத பாலாக இருந்தாலும் பரவாயில்ல, இந்த 3 ஸ்பூன் ரவைக்கு வந்து 1/2 லிட்டர் பால் கரெக்டாக இருக்கும். 1/2 லிட்டர் பால் ஊற்றிட்டு இப்போ இதை நல்லா வந்து பாயிலாக விட்டுடலாம். இந்த ரவையும் இந்த பாலும் சேர்ந்து குக் ஆகட்டும். அது வரைக்கும் நல்லா வந்து ஸ்பூன் வச்சு நல்லா கலரி விட்டுக்கோங்க. அதோட இது மாதிரி நல்லா உடன் ஸ்பூனும் ஏதோ ஸ்பேச்சுலாவோ வச்சு நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. ஏன்னா நமக்கு ரவை கீழே பிடிக்காமல் இருக்கணும் இல்லையா, ரவை பிடிச்சிரும். அதனால் நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்ட பின்னாடி இப்போ இது நல்லா பாயில் ஆகி வரட்டும். இந்த பாலும் ரவையும் சேர்ந்து. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலில் பிடிச்சிருந்துச்சுன்னா, வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நல்லா பாயில் ஆகிட்ட பின்னாடி அதுக்கடுத்து தான் நம்மளுக்கு வந்து சுகர் போடணும். இப்போ இந்த ரவை பாயசத்துக்கு வந்து கரெக்டாக வந்து 5 ஸ்பூன் வந்து சுகர் சேர்த்துக்கிட்டு 5 ஸ்பூன் சுகர் நம்ம கரெக்டாக இருக்கும். அதோட சிட்டிகை வந்து ஏலக்காய் பொடியும் சேர்த்துட்டு 5 ஸ்பூன் சுகரையும் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நல்லா வந்து இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கரலாம். இப்போ சுகரையும் சேர்த்துட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் இப்படி நல்லா கலந்து விட்ட பின்னாடி ஒரு டீஸ்பூன் மறுபடியும் நெய் சேர்த்துக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு வந்து பாயசத்தில் அப்படியே மேலே நெய் மிதந்து இருக்கும். கொஞ்சம் பார்க்கவும் நல்லாயிருக்கும். நிறைய நெய் ஊற்றி பாயசம் செஞ்ச மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். ஃபஸ்ட்டு ஒரு டீஸ்பூன் நெய் ஊற்றிக்கிட்டு இப்போ ஒரு டீஸ்பூன் நெய் ஊற்றிட்டேன். 2 டீஸ்பூன் நெய் ஊற்றிக்கிட்டேன். அதோட வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து சாரா பருப்பு இருந்துச்சுன்னா சாரா பருப்பு சேர்த்துக்கோங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த ரவை பாயசத்துக்கு. அதோட ஃபுல்லாக எல்லாம் நல்லா சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். நம்மளோட சுவையான சட்டுன்னு பாயசம் ரெசிபி ரெடி ஆயிருங்க. நீங்களும் வீட்டில் இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப அட்டகாசமான டேஸ்ட்டில் இருக்கும். இது தாராளமாக 3லேருந்து 4 பேர் சாப்பிட்லாங்க. இந்த பாயசம் நம்மளோட அருமையான ரவை பாயசம் ரெடி ஆயிடுச்சு. வீட்டில் உள்ளவங்க எல்லாத்துக்கும் செஞ்சு கொடுங்க. விசேஷ டைமாக இருந்தாலும் சரி, கெஸ்ட்டு வீட்டுக்கு யாராவது வந்துட்டால் ஏதாவது செஞ்சு கொடுக்கணும்னு தோணுச்சுன்னா இது மாதிரி நம்ம வீட்டில் ரவை இருக்கும். எப்படியோ பால் வச்சு நம்ம செஞ்சு கொடுத்துர்லாம். நீங்கள் ஒரு கிண்ணம் கொடுத்தீங்கன்னா மறு கிண்ணம் கேட்பாங்க குழந்தைங்க. அவ்வளோ டேஸ்டியாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளுக்கு வந்து அந்த ரவை பாயசத்தில் வந்து சாரா பருப்பு முந்திரி பருப்பு நடுநாளில் வரணும். அவ்வளோ டேஸ்டியாக இருக்குங்க. இந்த வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் டேக் கேர்.